தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் நிறைந்த ஐஸ்வர்யங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ சார்பாக உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வரைக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு அனைத்து காணொலியும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு அது முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு பயனை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதில் போட்டிருக்கேன். மற்றவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனால் எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களே பொதுவாகவே டாமினேஷன் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டிலனா நான் தான் மணப்பெண்ணாக இருக்கணுங்கிற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை பெருமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை புகழ்ந்து பேசி பெருமையாக பேசினாலே இவங்க விழுந்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் வந்தால் யாரையுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோபம் உடனே அதை பிரேக் பண்ணக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. நம்பினா இவங்கள மாதிரி நம்ப முடியாது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா இவங்கள மாதிரி வெட்டி விடுறதும் யாராலையுமே முடியாது. ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் அப்படின்னா இவங்க தான். இவங்க எப்போவுமே கனவு உலகத்தில் தான் வாழ்வாங்க, சினிமா லைஃப்பை தான் விரும்புவாங்க. நீங்கள் ஒரு கனவு காண்டுட்டு இருக்கீங்க, ரியாலிட்டி லைஃபே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இவங்க பார்த்திங்கன்னா படத்தில் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க, கனவு உலகத்தில் தான் இருப்பாங்க. இவங்கள வச்சு ஒரு டிஸ்னி வேர்ல்டே க்ரியேட் பண்ணிடலாம். இவங்க மட்டும் ஹாலிவுட்டில் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவாங்க. இது காமெடிக்கு சொல்லலை, நிஜமாகவே ரிஷப ராசிக்காரங்க இப்படி தான். கொள்கையில் எப்போவுமே விட்டு கொடுக்காத இவங்க மற்றவங்க சுதந்திரத்தில் ஒருபோதுமே தலையிட மாட்டாங்க. எப்போதுமே நியாயத்தோடைய பக்கத்தில் கொண்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஆள்களாக இருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அது மாதிரி நிறைவேற்ற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரே பிரச்சனை என்னன்னா, வாக்குறுதி கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க தாய் வழி தந்தை வழி உறவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வாங்க. அதே மாதிரி தனக்கு பிடித்த பார்ட்னரை இவங்களா தான் மேக்சிமம் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வீடு மனை யோகம் கம்ஃபர்டபுள் லக்ஸுரியஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு. ஆனால் இப்போ தான் ஒரு டைம் லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. 4-5 வருஷமாகவே சரியாகவே இல்லை ரிஷபராசிக்கு. இப்போ நல்ல ஒரு டைம் ஸ்டார்ட்னு சொல்லலாம். லக்ஸுரியஸ் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டோன் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ அதோட ஆரம்ப நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இந்த நேர காலத்தில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, வெற்றிகள் அப்படிங்கிறது குவிய போகிறது அப்படின்னு அதை பற்றி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன். அதை முழுக்க பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ப்ரீ பிளானாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரினில் இருக்க மெம்பர்ஸ் இது மெயினாக பாருங்கள். இவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துலையும், ராகு கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகும், 5ஆம் இடத்துல உள்ள கேதுவும், சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு தன்னுடைய நிலையிலிருந்து மாறி பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 100% ஒரு நல்ல ஒரு பலன்கள் மே மாதத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். சூப்பரான டைம். அதாவது ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஒரு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க, கல்யாணத்துக்கு தயாராகிடுவீங்க.
புத்திர பாக்கியத்துக்கு தயாராகிடுவீங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு இடப்பெயர்ச்சி கொடுக்கின்ற குருவானவர் சுக்கிரன் வீட்டில் குரு போயிட்டாலே மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஏற்படும். பெண்களுக்கு எல்லாமே. ஏன்னா ரிஷப வீடுங்கிறது ஒரு சுக்கிரனுடைய வீடு. அதில் குரு வரும்போது காசு பணத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஃபேவராக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாதிரி ராகு கேதுவும் 11ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது தந்தையோட கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும். கேதுவானவர் தாயோடைய கர்மாவுடைய பலன்களை கொடுக்கும் போது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 100% அக்யூரஸியான ஒரு விஷயம் கிடைக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையா அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்களே, நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நியூ இயர் அதுவுமா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களை நான் எடுத்து கணிச்சிருக்கிறேன். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். தசா புத்தி என்ன தசா புத்தி ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா தசா இருப்பு காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களோட ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இந்த தசா புத்தி என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். இது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை. தசா இருப்பு காலம் பொதுவாகவே 6 வருஷம். ஆனால் என்னுடைய கால்குலேஷன் படி 3 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன காலத்தில் 3 வயசு இருக்கலாம், 4 வயசு இருக்கலாம், 5 வயசு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. தசா இருப்பு காலம் போட்டிருக்கோம். அந்த ஏஜையும் எடுத்துக்கோங்க. அந்த வருஷம் எவ்வளோ வருஷம், 2 வருஷமோ 3 வருஷமானு பார்த்துக்கோங்க. சந்திரன் ஒரு 10 வருஷம், அதோட 10 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். 3 வயசு + 10 + 7 செவ்வாய் தசையோட சேர்த்து 20 வயசுக்குள்ள எப்படி ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த முதல் 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது படித்து பேர் புகழ் அப்படிங்கிறது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் அப்படின்றது பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அது மாதிரி பெரிய விஷயமா இருந்துட்டு அப்செட் ஆகிக்காதீங்க. இருக்கிறத முயற்சி பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைன்னா அப்செட் ஆகக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. வீடு மனை யோகம்லாம் பண்ணுவோம். இந்த வாட்டி கிரக பிரவேசம் அப்படிங்கிறது உங்கள் அம்மா அப்பாவை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இந்த 1 வருட காலத்திலே அது பண்ணி முடிச்சிருக்கணும். இப்படி பண்ணலைன்னா இனிமேட்டு பண்ணுவீங்க. காசு பணமே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புத்தியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். செவ்வாய் திசையிலையோ சந்திர திசையிலோ உங்களுக்கு ஆகாத இடத்துல இருந்தால் மட்டும்தான் பலன்கள் வேறுபடுமே தவிர அது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படிலாம் ஏற்படும். நிறைய பேர்த்துக்கு ஏற்படணும் அப்படின்னா கோடிக்கணக்கான பார்க்குறவங்களுக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து தசா புத்தியில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி செவ்வாய் திசையில் வரைக்கும் நல்லா படிப்பீங்க. நல்ல விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க ஜெயிப்பீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பின்னி பெடல் எடுத்துருவீங்க இந்த வாட்டி. ரொம்ப சூப்பராக இருக்க போகிற காலகட்டம் 2024ன்னு உங்களுக்கு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். பிரேக்கப் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்காது. நல்ல ஒரு துணையை தேடுவீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை தேடிப்பீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் 100% லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கும். ஆனால் படிக்கின்ற காலத்தில் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடீஸில் நல்ல ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. வெளியூர் வெளிநாடு மக்கள் வேற்று மதம் வேற்று மொழி பேசுகிறவங்களால ஒரு 1000% உங்களுக்கு லாபம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த காலத்தில் ஃபாரின் ட்ராவல்ஸ் அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியும் பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக கொடுத்தது. ராகு திசை 20 வயசுலேருந்து 38 வயசு உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் ஆகிடும். நீங்கள் என்ன கனவு கண்டுறீங்களோ அந்த மாதிரி வீடு கட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க இப்போ வேலையே கிடைக்கலைங்கன்னு அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுப்பார். ஸ்டெப்பு கவனமும் எச்சரிக்கையோடு நீங்கள் இது பண்ணால் மட்டுமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் ஓவராக போட்டு எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் பண்ணணும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடியவர் ரிஷபராசிக்காரங்க மேக்சிமம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2024 மே மாதத்துக்கு அப்புறம் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு இடப்பாய்ச்சார். குரு பகவான் அது ரிஷபராசிலேருந்து கன்னி விருச்சம் மகர ராசி மேலே உள்ளதுனால எந்தெந்த ராசிக்கு பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ரிஷபராசியில் குரு இருக்கிறது அப்படின்னா சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறது நல்ல ஒரு யோகம்தான். இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு திசை தவறான ஆதிபத்தியமோ இல்லை காரகத்துவமோ இருந்தால் மட்டுமே பாதிப்பை கொடுக்குமே தவிர மற்றபடி ராகு திசை பிரம்மாண்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த ராகு திசையும் ஒரு காரணங்க. 11ஆம் இடத்து ராகு இதெல்லாம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோகமான ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகம்லாம் ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கும் போது லைம் லைட்டுக்கு வர ஒரு ஹீரோ ஆகக்கூடிய தகுதி ராகு திசையில தான் கொடுக்கும். எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அது ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே அதை யோசிப்பாங்க நிறைய. அவங்களுக்கு எப்படின்னா இந்த காலகட்டம் ராகு திசையில நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிக்கும். மாற்று பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ராகு திசை நன்மையாக கொடுப்பின் அது ஒரு ஸ்டார் டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது சனி திசை. ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆகாத திசையாக இருந்தால் கூட ரிஷபராசிக்கு நட்பு வீடு தான். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நட்பு கிடையாது. ஆனால் ரிஷபராசிக்கு பொதுவாகவே நட்பு வீடு சனி திசை. இந்த சனி திசையில் 38 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் உடல்நிலையில் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி திசையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இல்லை செகண்ட் மேரேஜ் ஆகிறவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் குரு வரும்போது நல்ல பண வரவும் அதிர்ஷ்டமும் சமூகத்தில் ஒரு மரியாதையும் திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சனி திசையில் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா யாருக்குன்னு நம்பி எதையுமே கொடுக்கக்கூடாது. அந்த பொறுப்பு மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ சனி திசையில் நீங்கள் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஸ்டெப் அவுட் இருக்கும். சனி திசை ஒரு சில பேர்த்துக்கு ஆகாமல் இருந்தால் மட்டுமே இந்த சனி திசை ஒரு சில அசுப கிரகங்களோட சேர்றது கரகத்துவமோ இல்லை வீட்டோட அதிபதியோ கெட்டு போயிருந்தனாலும் ஒரு சில பாதிப்புகளை அது சனி திசையில் கொடுக்குமே தவிர மற்றபடி நார்மலாக சனி திசை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நன்மையை அளிக்கக்கூடிய திசை. லக்ன வாரியாக ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஜனன காலத்தை பார்க்கும்போது 100% அக்யூரஸியாக சொல்ல முடியும். அடுத்தது புதன் திசை 57 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை வீடு மனை யோகம் கௌரவம் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் புதன் பெரிய அளவில் நன்மைகள் ரிஷபராசிக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரியசாக கொடுக்காது. இருந்தாலும் சனி திசையில் சில கஷ்டங்கள் பட்டிருந்தீங்கன்னா புதன் திசையில் அது நிவர்த்தி ஆகும். அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக கம்மியாகும். கேது திசையில் பார்த்தீங்க அப்படின்னா 74 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் கேது திசாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர வழியில் ஒரு சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடும். உடல்நிலையில் மனநிலையில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆன்மீக வழி நாட்டங்களை அதிகரித்து வைத்து கொள்வது பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப நல்லது கொடுத்துரும். கேதுவானவர் விநாயகர் வழிபாடு பண்ணுறது வீட்டிலேருந்தே பண்ணலாம். மனசார பண்ணிங்கன்னா கடவுள் வருவார். அந்த கேது திசை உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சுக்கிர திசை 81 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் ஒரு 99 வயசு வரைக்கும் சொன்னீங்கன்னா இது ஒரு டாப் மோஸ்ட் காலம். ஆனால் அனுபவிக்க முடியாத வயசில் சுக்கிர திசை மோசமான பலன். ஏன்னா ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ராசி அதிபதி தசை. இந்த திசை வர்றது யோக திசை. ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதை அனுபவிக்கக்கூடிய திசை கிடையாது. அனுபவிக்க முடியாத வயசில் வருது, அதுதான் சோகம். ஆனால் நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், அதனால் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பேரம் பேத்தி பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன்லாம் அதிகமாகும். கும்பாபிஷேகத்தை எடுத்து பண்ணுவீங்க, பெரிய வீடு கட்டுவீங்க, லக்ஸுரியஸாக இருப்பீங்க. அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் அதிகமாக நடக்கும். நீங்கள் இருக்கிற நிலையோட சுக்கிர திசையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். பாடுகளாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு இந்த ஜவ்வாது புனகு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் வாசனை திரவியங்கள் எல்லாமே நீங்கள் வெங்கடாஜலபதிக்கு கொடுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு மகாலட்சுமிக்கு அது வாசனை திரவியங்கள்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சில பேர் அந்த குலதெய்வ கோயிலே போயிட்டு அதே மாதிரி துளசி மாலையை கொடுக்கறது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, சுக்கிர ஓரையில் போயிட்டு வெள்ளிக்கிழமைகளில்
அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி அம்மா வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பரான யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். உள்ள குரு வர்றது அப்படிங்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுலாம் உண்மையான விஷயம். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, அது இன்னும் நல்ல பலன். ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.